நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது சிட்டி பாய்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் தொரப்பள்ளி. இந்த சிட்டி பாய்ஸ் ஆர்ட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்திய TPAL கால்பந்து லீக் சீசன் 2 போதைப் பொருள் விழிப்புணர்வு பேரணி ஒன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைவர் அபுதாகிர் கிளப் தலைவர், தலைமை விருந்தினர் வார்டு கவுன்சிலர் உஷா, ஸ்ரீமதுரை ஊராட்சி தலைவர் சுனில், CTR பள்ளி தலைமை ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி, கார்குடி கார்டு தங்கராஜ், வணக்கவிடர் வினித், வழக்கறிஞர் சைனுல் பாபு, LIC பிரகாஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள், விளையாட்டு வீரர், இளைஞர்கள் என்று மாணவர்கள் பலரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் என்றும், வருங்காலத்தில் இளைஞர்கள் நலமோடு உடல் ஆரோக்கியத்தோடு உன்னதமான வாழ்க்கையை வாழ வேண்டுமே, ஆனால் போதையை இல்லாமல் இளைஞர்களாக உருவாக்க வேண்டும், போதைப் பொருள்களை அடியோடு அழித்திட வேண்டும், போதை பொருளை உபயோகித்திருந்தவர்களும் அதை கைவிட வேண்டும் என்ற கருத்தினை வைத்து பேரர் பிடித்து இது ஊர்வலமாக நடந்து இதனை விழிப்புணர்வு கருத்துக்களும் பேச்சுக்களும் நடைபெற்றது என்றும் சிறப்புரை ஆற்றப்பட்டது என்று நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாந்த் அவர்கள் இதனை படம் பிடித்து தகவலை நமது நகர்வள பகுதிக்காக தந்திருக்கிறார். ஒரு போதை ஒழிப்பு கண்டிப்பாக ஒவ்வொரு குக்கிராமங்களிலும் நடத்தி நம்முடைய மக்களுக்கு அது ஒரு விழிப்புணர்வாக நடத்தப்பட வேண்டும். இந்த முயற்சி எடுத்த இந்த கிளப்புக்கு என் சார்பாக மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பள்ளியிலெல்லாம் இன்றைக்கு பார்த்தா 10வது வகுப்பு 11 கல்லூரியில் எல்லாம் சென்று கொண்டிருக்கிற மாணவர்கள் எல்லாம் அவர்களுடைய நேரப்போக்குக்காக இன்றைக்கு போதைப் பொருட்களை அதிகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கஞ்சாவு, MDM போன்ற போதைப் பொருட்களை அதிகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் பெற்றோர்கள் அனைவரும் நம்முடைய குழந்தைகளுடைய கனவை நிறைவேற்றுவதற்காக அனைவரும் நம்முடைய குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இன்றைக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றோம். இந்த சிட்டி பாய்ஸ் ஆர்ட்ஸ் கிளப்பினுடைய சார்பாக இந்த விழிப்புணர்வு பேரணி மட்டுமல்ல, அவருடைய விளையாட்டு பயிற்சி முகாம் மூலமாக இன்றைக்கு ஒரு விளையாட்டையும் கூட நிகழ்ச்சி இன்றைக்கு ஆரம்பப்பட்டுள்ளது. புறப்பள்ளியில் எல்லா வருடமும் சிறப்பாக நம்முடைய குழந்தைகளுக்கு அவருடைய உடல் நலத்துக்காக பயிற்சிக்காக சிறந்த விளையாட்டு பயிற்சி நடத்திக் கொண்டிருக்கின்றோம். நமக்கெல்லாம் தெரியும், ஒரு விளையாட்டு பயிற்சி காட்சியாக மட்டுமில்லை, இந்த போதை பழக்கங்களிலிருந்து அவர்களை மாற்றுவதற்கு ஒரு நல்ல அனைவருக்கும் காலை வணக்கம். ஸ்ரீமதுரை ஊராட்சி தலைவர் அவர்களே, வார்டு கவுன்சிலர் திருமதி உஷா அவர்களே, நண்பர் பிரகாஷ் டைகர் டிராக்ஸ் அவர்களே, அருமை நண்பர் வழக்கறிஞர் திரு சைனுல் ஆபித் அவர்களே, மரியாதைக்குரிய மாணவர் தங்கராஜ் சார் அவர்களே, மற்றும் அருமை நண்பர் தாயிர் அவர்களே, தொரப்பள்ளி சிட்டி பாய்ஸ் அவர்களால் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள போதை ஒழிப்பு நிகழ்ச்சியில் வனத்துறை கலந்து கொள்ள கேட்டார்கள். அதற்கு அனைத்து சிட்டி பாய்ஸ் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்க விரும்புகிறேன்.
இந்த நிகழ்ச்சியில் வனத்துறை சார்பாக கலந்து கொள்ளப்பட்டதன் காரணம் என்னவென்றால் அரசாங்கத்தால் நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்துமே இன்னும் நம்மளால் முழுமையாக இந்த போதையை ஒழிக்க முடியாத ஒரு காரணத்தில் நாம் தள்ளப்பட்டுள்ளோம். இப்ப தற்போது இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கிளப்புகள் ஒரு முன்னுதாரணமாக இந்த போதை ஒழிப்பு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து வரும் தலைமுறைகளுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக அவங்களை சப்போர்ட் பண்ணணும். நம்ம அரசாங்கம் மட்டும் இல்ல, நம்ம மாதிரி துறை ரீதியாகவும் அவங்களை சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டோம். இந்த ஸ்போர்ட்ஸ் கிளப் நம்ம ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கலாம். இந்த நிர்வாகிகளுக்கு ஒரு மிகத்த இந்த நேரத்தில் ஒரு நன்றி தெரிவித்து, இளைஞர்கள் ரொம்ப போதையினால இந்த காலத்துல ரொம்ப அடிமைப்பட்டு அவர்களுடைய இழந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த விளையாட்டு மூலியமாக ஆர்வம் காட்டும் இந்த போதை அவர்கள் வரவிடாமல் வாழ்க்கை லட்சியங்களை அடைய என்று அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கு இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சிட்டி பாய்ஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப்பினுடைய தலைவர் தாயூர் மற்றும் அதன் நிர்வாகிகளை, ஸ்ரீமதுரை கிராம பஞ்சாயத்தினுடைய தலைவர் நண்பர் சுனில் அவர்களை, கவுன்சிலர் திருமதி உஷா அவர்களை, பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்களை மற்றும் இங்கே வருகின்ற அதிகாரிகளே, என்னுடைய சக நண்பர்களே, மாணவர்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமக்கு தெரியும், நாளுக்கு நாள் பல ஊர்ல இதே மாதிரி பேரணிகள், மது ஒழிப்பு அல்லது போதை ஒழிப்பு பேரணிகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. அதே வேளையிலே இதனுடைய விற்பனையும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் போக போக போதைப் பொருள் உட்கொள்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. போதைப் பொருள் ஏன் உட்கொள்கிறார்கள் என்பது, சிலவர்கள் வேண்டுமென்றே போய் போதைப் பொருளை வாங்கி உட்கொள்வது, சில கூட்டுக்கட்டின் காரணமாக சில சந்தர்ப்பங்களில் சரியான பொழுதுபோக்கு அவர்களுக்கு கிடைப்பதில்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில அமையக்கூடிய நண்பர்கள் மூலமாக இது போன்ற போதைப் பொருளை அவர்கள் உட்கொள்கிறார்கள். போதைப் பொருளை அறவே ஒழிக்க முடியாது என்பது அரசுக்கு தெரியும். அதனால்தான் அரசும் இன்று நேரடியாகவே மது விற்பனை செய்து கொண்டிருக்கிறது. போதைப் பொருள் மது மட்டுமல்ல, அது நம்முடைய தலைவர் போதை கள்ளத்தரமாக சந்தையிலே விற்கப்படுகிறது. போதைப் பொருளை உட்கொள்பவர்கள் எல்லாருமே மோசமானவர்கள் என்று என்னால் கண்டிப்பாக கூற முடியாது. சில சூழ்நிலையின் காரணமாக, சில சந்தர்ப்பத்தின் மூலமாக இதற்காக அவர்கள் அடிமையாகி, நம்முடைய முதல் கடமை இது போன்ற சமூகத்தினுடைய தன்னார்வ கடமை என்னவென்றால், முதலில் இது சந்தையில் வைப்பதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். அது எங்கே விற்கப்படுகிறது, யாரால் விற்கப்படுகிறது என்பதை கண்டறிந்து உரிய காவல்துறையிடமோ அதிகாரிகளிடமோ நாம் தகவல் கொடுக்க வேண்டும். அதற்காக நாம் யாரையும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் இது நாம் பள்ளி மாணவர்கள், இளைஞர்கள், மாணவிகள், குறிப்பாக இன்று மாணவிகள் கூட போதைப் பொருட்கள் உட்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. நினைத்து பாருங்கள், நம்முடைய வீட்டிலும் இருக்கிறது பள்ளி மாணவிகள். நாளை அவர்கள் இதற்கு உட்கொள்ள மாட்டார்கள் என்று யாருக்காலும் எந்த கேரண்டியும் சொல்ல முடியாது. ஏனால் இன்று சந்தையிலே அந்த அளவுக்கு இந்த பொருள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது இந்த போதைப் பொருளை சந்தையில் இருந்து ஒழிப்பதற்காக. ஆனால் அரசோ காவல்துறையோ மட்டும் நினைத்தால் கண்டிப்பாக இதை ஒழித்துவிட முடியும். பொதுமக்களும் நம்மளை போன்ற தன்னார்வ அமைப்புகளும் இதற்காக கண்டிப்பாக பாடுபட வேண்டும். அதே மாதிரி போதைப் பொருள் உட்கொண்டு அதற்கு அடிமையானவர்களை நாம் அவர்கள் சமூக துரோகிகள் என்றோ அல்லது அவர்களை நாம் தீண்டத்தகாதவர்கள் என்றோ பார்க்காமல் அவர்களை அணுகி
அவர்களை ஒரு மருத்துவமனையிலோ அல்லது பொருளுக்கு அடிமை ஆக மாட்டோம் என்பது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏனென்றால் பள்ளியை விட்டு வேலை விட்டு ஒரு வேலையும் இல்லாத இருக்கிற சமயத்தில் நாம் எல்லாம் தேவையில்லாத கூட்டு கட்டினால் போதை அடிமையாகிக் கொண்டிருக்கின்ற காலகட்டம் இருக்கிறது. கண்டிப்பாக ஒரு விளையாட்டு பயிற்சி முகாம் நமது கிராமத்தில் இருந்தால் கண்டிப்பாக எந்த ஒரு குழந்தைகளும் போதைப் பொருள் அடிமை ஆக மாட்டோம் என்பதை உறுதி கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு தந்த தொப்பள்ளி சிட்டி அண்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப்பினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தரணிக்கு இங்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள், விருந்தினர், ஊர் பொதுமக்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக தொரப்பள்ளியில் காலமாக தொரப்பள்ளி ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் என்ற ஒரு கிளப் மிகவும் சிறப்பான முறையில் இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்காக அதனுடைய நிர்வாகிகள், தலைவர், நிர்வாகிகள் மற்றும் அதனுடைய உறுப்பினர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தரும். இந்த விழிப்புணர்வு பேரணி மட்டுமல்ல, இந்த தொரப்பள்ளி ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் அவர்கள் விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் பல வருடங்களாக சிறப்பான முறையில் வெளியிலிருந்து விருந்தினர்களை இங்கு வரவழைத்து நமது இந்த கிராமத்தை ஒரு நல்ல பெயர் எடுக்கும் வகையில் மிகவும் சிறப்பான முறையில் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். இன்றைய காலகட்டத்தில் விளையாட்டு என்பது ஒரு முக்கியமான ஒன்று. காரணம், இன்றைய சூழ்நிலையில் நமது குழந்தைகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற செயல்களில் ஈடுபட்டு அவரது குழந்தைகளை தொலைத்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் நாம் குழந்தைகள் அடம்பிடிக்கும் பொழுது உடனடியாக அந்த குழந்தைகளுக்கு ஒரு மொபைல் போன் கொடுத்து அந்த குழந்தைகள் பிற்காலத்தில் அந்த ஒரு மென்டாலிட்டியில் சென்று பல வேண்டாத செயல்களை பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையை தொலைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதில் ஏற்படுத்தி கொடுக்கின்றோம். ஆனால் விளையாட்டு என்பது பழைய காலத்தில் ஒவ்வொரு விதமான விளையாட்டுகள் விளையாடிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் பல விளையாட்டு இத்தோடு நகர்வலம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.